சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எதற்காக இப்படி ஒரு தவறை என் குழந்தை செய்திருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய் அப்பா உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் இந்த விஷயம் இன்று நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்காக உன் அப்பா கொண்டு வந்து சேர்க்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் உன் அப்பா உன்னிடத்தில் எந்த விஷயத்தை சொல்ல வந்தாலும் சரி, இதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும். அப்பா சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இனிமேலாவது செவிகொடுத்து கேட்பாயா என் குழந்தையே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடிகளில் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நீ உணர வேண்டும். ஆனால் நீ ஒரு தவறு செய்திருக்கிறாய். இந்த தவறை எப்பொழுது உன் அப்பா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை என்னால் நிச்சயமாகவே பொறுத்து கொள்ள முடியவில்லை. எதற்காக இந்த தவறை நீ செய்தாய்? தெரிந்ததால் கொடுத்தாயா அல்லது தெரியாமல் கொடுத்தாயா? குறிப்பிட்ட இவருக்கு இந்த விஷயத்தை நீ கொடுத்தது மிகப்பெரிய தவறல்லவா? அதனால் உடனடியாக இதனை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து இப்பொழுதே நீ மீண்டு வருவாய். உன்னை தேடி வரும் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து நிச்சயமாக என் குழந்தை உன் வாழ்க்கையை நீ மீட்டு எடுத்து விடுவாய். உன்னோடு இந்த சாயப்பா துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் மிகப்பெரிய நல்லது நடந்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பாவினுடைய அன்பு உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ நிச்சயமாக உணர வேண்டும். யாரும் எதையும் சொல்லி உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எண்ணங்களையும் தீய வழியில் அழைத்துச் செல்ல முயற்சி செய்யலாம். ஆனால் நீ இந்த சாய் அப்பாவின் குழந்தை அல்லவா? நீ செல்லலாமா? இந்த அப்பாவின் அன்பு குழந்தையான நீ இப்படி ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நீ எடுத்து கொள்ளலாமா? என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த அப்பாவினுடைய அன்போடு நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக அப்பா சொல்ல நினைக்கும் அத்தனையிலுமே நீ உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் அடுத்தடுத்த வெற்றி உனக்கு உறுதி செய்யப்படும் என்பதை மறக்காதே. அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. உனக்காகவே நான் இதுவரையிலும் என்னவெல்லாம் சொல்லி இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் தெய்வத்தினுடைய அருளால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நீ மறக்காதே. என்னவானது என்பதையெல்லாம் இனி வரும் காலங்கள் உனக்கு சரியாக புரிய வைக்க பல முயற்சிகளை எடுத்துக்கொண்ட பிறகு நிச்சயமாக இனிமேலாவது நீ கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே. ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு புரிய வைக்கும். ஒவ்வொரு நொடியிலும் என் குழந்தை சரியாக உனக்கு இந்த வாழ்க்கை நல்லதை எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா மீண்டும் மீண்டும் உன்னோடு நிற்கும் நேரங்களில் உன்னை சுற்றி நடக்கும் இத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிச்சயமாக நீ சரியாக எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லும். மனமுடைந்து நீ நிற்கும் பொழுது கை கொடுத்த இந்த தெய்வத்தை நீ மறக்கலாமா? அந்த மன உளைச்சலுக்கு காரணமாக இருந்தவர்களை நீ அவ்வளவு சுலபமாக விட்டுவிடலாமா? எந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நீ இப்பொழுதாவது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதாவது ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு நிச்சயமாக மதிப்பை கொடுக்கும். நல்லதொரு வெற்றியையும் உனக்கு தந்தே தீரும். இந்த அப்பா உனக்கு சொல்ல நினைக்கும் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ முழுமையாக புரிந்து கொள். ஏனென்றால் நாம் செய்கின்ற சில காரியங்கள் தான் இந்த வாழ்க்கையில் நம்மை நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தும். நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்மை அதிகமாக வேதனைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்காக வேண்டி நான் உன்னோடு உறுதுணையாக நிற்கும் இந்த விஷயங்களில் நீ கொஞ்சம் எனக்கு ஒரு அன்பை கொடுத்து அப்பாவின் வார்த்தைகளுக்கு மதிப்பை கொடுத்தால் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைத்துவிடும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா உன்னோடு என்றும் என்றென்றும் கைகோர்த்து நடக்கும்போது உன்னை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளுக்கு பல இருக்கிறது. என் குழந்தையே, நல்லதுதான் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கான புரிதல் வேண்டும். என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் நீ முன்னேற வேண்டும். பிரச்சனைகள் எதுவானாலும் என் குழந்தை நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என் குழந்தையே, சரி என்று நாம் உணரும்பொழுது சரி, இந்த வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தையும் வேண்டாம் என்று உதறும்பொழுது சரி, நம்மோடு இருப்பது யார், நம்மோடு இருந்து பயணிப்பது யார், நேரத்திற்கு தகுந்தாற் போல தன் மனதை மாற்றிக்கொள்வது யார் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
கலக்கமில்லாமல் எதையுமே யோசித்து என் குழந்தை இனிமேலும் நீ எந்த ஒரு சூழ்நிலையும் பின்தங்கி விடாதே. உனக்கான நல்லது நடக்கும்போது நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும். நிச்சயமாக உனக்குள் பல முழுமையான விஷயங்கள் நல்லபடியாக நடந்து தீர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நொடியிலும் துரோகம் இல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு இருந்தது கிடையாது. பல துரோகங்களையும் பல வேதனைகளையும் கடந்துத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இந்த துரோகம் எங்கிருந்து உனக்கு நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான விஷயங்கள் நடக்கும். எல்லா நிலையிலும் சரியான ஒரு நம்பிக்கையும் உனக்கு பிறக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா சொல்ல சொல்ல மேலும் உனக்கு பல வெற்றியும் இங்கு உறுதியாகவே கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலுமே நீ மேன்மையடைய வேண்டும் என்பதையும் மறக்காதே என் குழந்தையே. சரியானதொரு மாற்றத்தை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்க நினைக்கும் நேரம், உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு தெளிவை கொடுத்து நான் முடிவெடுத்த பொழுது அந்த இடத்தில் நீ செய்த ஒரு சிறு தவறு என்று உன்னை இந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. என் அன்பு குழந்தையே, உதவி செய்யலாம், தவறு கிடையாது. ஒருவருக்கு ஆறுதலை கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் உண்மையாகவே அதை பெறுவதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை பெறுவதற்கான உண்மையான மதிப்பு அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களிலும் நீ மேன்மை அடையும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் உன்னை தேடி வரும் இது போன்ற விஷயங்கள் நினைத்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா நிலைகளையும் நீ கவனமாக முதலில் புரிந்து கொண்டால் இனி நடப்பது என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிய வரும். உனக்கு நடக்கின்ற விஷயங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையான மதிப்பை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் நான் உனக்கென்று உறுதுணையாக இருக்கும் இந்த நேரத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடையதாக்க செதுக்கி இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை எல்லாமும் உன் வாழ்க்கையாக நீ மாற்றி இருக்க வேண்டும். ஆனால் நீ செய்த தவறு என்ன தெரியுமா? என்னை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் துரோகத்தை முன்னிறுத்தியதுதான். என் அன்பு குழந்தையே, மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு நீ உதவி செய்ய காரணம் என்ன? மீண்டும் மீண்டும் இவர்களை தேடிச் சென்று இவர்களுக்காக நீ நிற்பதற்கு காரணம் என்ன? எது நடந்தாலும் இனி எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உணர்ந்துவிட்டால், இந்த அப்பா உன்னை சுற்றி வரும் இந்த காலத்தை நீ உணர்ந்துவிட்டால், சுற்றி நடப்பது எல்லாவற்றிலும் உனக்கே என்று ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே. உனக்கே என்று ஒரு நல்ல புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே. இத்தனை காலமும் இந்த அப்பா உனக்கு துணை இருந்து நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களினால் இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு வெற்றியை நான் உறுதி செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இந்த காலகட்டங்களில் இனி சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா? இந்த அப்பாவினுடைய அன்பினால் என் குழந்தை இனி எதையுமே நீ தொலைக்க கூடாது. அப்பா தருவதிலிருந்து நீ பெற்றுத்தான் ஆக வேண்டுமே தவிர எதையுமே இழந்ததாக ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. இவர்கள் நல்லபடியாக பேசிய உடனே நீ முழுமையாக இவர்களை நம்பி விடுகின்றாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை இனி நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதையெல்லாம் ஒவ்வொரு நிலையிலும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. அப்பா இருந்து உனக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நம்பிக்கையை நல்லபடியாக நல்ல உணர்வுகளாக உனக்கு கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கும்போது இனி உன்னோடு உனக்கு துணை இருக்கும் ஒவ்வொருவரையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். யார் என்று அப்பொழுதாவது நீ உன்னை காப்பாற்றிக் கொள்கிறாயா என்பதை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு அன்போடு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான புரிதலை நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. நல்லதுதான் நடக்கும் என்று நான் உனக்கு அழுத்தமாக சொல்லிய பிறகும் இந்த மனிதர்களோடு பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பேமே ஆனால் மேலும் மேலும் இவர்களுக்கு உதவிகளை நீ செய்து கொண்டிருப்பாயானால் இது இனியும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய அழிவிற்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதை மறக்காதே. உன்னை நம்பியவர்களுக்கு நீ செய்யும் துரோகம் நாளை உனக்கே திரும்ப வரும். அதுதான் அவர்களுக்கும் நடக்கப் போகிறது. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொருவருக்கும் எது சந்தோஷம் என்று நினைத்து அவர்கள் அதை தேடி செல்கிறார்களோ உன்னுடைய சந்தோஷம் என்னவோ அதை தேடி நீயும் செல்ல தொடங்கு. அது அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக மாறும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி
எதையுமே என் குழந்தை நீ தொலைக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களில் எதையுமே நீ கைவிடக்கூடாது. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. அப்பாவினுடைய அன்பு கொண்டு உனக்காக நான் சொல்ல நினைக்கும் இது போன்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். இனியும் எதையும் யோசித்து நீ ஏமாந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.